பனைமரச் சிறப்பு. பள்ளி முடிந்தது. அழகனும் அமுதாவும் வீட்டுக்கு கிளம்பினர். வரும் வழியில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்துப் பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். அழகன், தாத்தா, இது என்ன பழம்? தாத்தா, இதுவா? இதுதான் பனம்பழம். அமுதா, இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா? தாத்தா, தின்னலாம். மிகச் சுவையாக இருக்கும். சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும். அமுதா, இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்ன பயன்? எனக்கு நுங்கு மட்டுமே தெரியும். தாத்தா, நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனையோலையால் கூடைகள் முடையலாம், கைவினைப் பொருள்கள் செய்யலாம், கூரை வேயலாம். பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. அழகன், அப்படியா தாத்தா? தாத்தா, ஆமாம், அழகா. அது மட்டுமல்ல, பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்னும் பனை ஓலைகளில்தான் எழுதப்பட்டன. அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம். அமுதா, ஓ தாத்தா, பனைமரம் வலுவான காற்றைத் தாங்கும் வலிமை பெற்றது. மேலும் பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயரக் காரணமாக அமைகிறது. அழகன், அடேங்கப்பா, இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா? தாத்தா, அது மட்டுமல்ல, பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் போன்றவற்றைச் செய்து விளையாடலாம். அமுதா, பனைமரங்களை அதிகம் பார்க்க முடிவதில்லையே தாத்தா? தாத்தா, ஆமாம், என்ன செய்வது? பனைமரங்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெட்டப்படுகின்றன. பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவைகள் பனைமரத்தில் வாழக்கூடியவை. அவையும் தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன. அழகன், பனைமரத்தைப் பற்றிய பல செய்திகளை அறிந்து கொண்டோம் தாத்தா. தாத்தா, இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்புணர்ந்து நாம் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும். அமுதா, அப்படியே செய்வோம். நன்றி தாத்தா.